பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்றதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர் சீட்ஸ் இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. நம்ம சூரியன் காலையில் கிளம்புற பக்கம் இந்த பக்கம் ஐயா கிழக்கில் நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி நிற்கிறேன். இந்த கிழக்கு இது மேற்கு, அதனால் வந்து பெட்டு வந்து கிழக்கு மேற்காக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இதோட நயல் காலையில் இந்த பக்கம் இதோட மரத்த மேலே நயல் போடும், சாயந்தரம் ஆனால் இதோட நயல் இந்த மரத்த மேலே போடும். ஒன்றும் பாதிப்பு இருக்காது. இதை வந்து 6 மாதத்தில் என்ன வருமானம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பப்பாளிக்கு ஒரு முயற்சி முதல்ல எடுத்தேன். இதில் எடுத்த வெற்றி என்னன்னா, நான் வந்து இந்த பண்ணிக்கு 5 மாதம் ஆகுது. 5 மாதத்தில் இவ்வளோ காய் வந்து ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை பார்ப்பீங்க. நான் வந்து ஒரு லேண்டுக்கு ஒரு பாட்டி ஒரு 4 ஏக்கரா வச்சுருக்கிறாரு. அவருடைய இடத்துல வந்து எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி அவர் பண்ணிக்கு என்னை கூட்டின்னு வந்து என்னுடைய மண்ணை வந்து இயற்கை விவசாயமாக நல்ல மண்ணாக ஆர்கானிக்காக மாற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் என்கிட்ட வந்து கேட்டார். அவங்க வந்து ஒரு கப்பலில் வந்து இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. சென்னையில் வீடு. அவர் பேர் வந்து லோகேஷ். அவர் வந்து இந்த மாதிரி பப்பாளி இதெல்லாம் நட்டார். இதோடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து 16 மாதம் ஆகுது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4 மாதத்தில் காய் காய்ச்சிருக்கணும். முயற்சி பண்ணி இவங்க போட்ட டிசைனிங்கை மாற்றி கிழக்கு மேற்கா பாத்தி முதல்ல அமைச்சேன். நான் பண்ண வேலை ஃபஸ்ட்டு வேலையே வந்து கிழக்கு மேற்கா வந்து பெட்டு போட்டேன். அந்த பெட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா அடுக்கு முறையில் பயிர் வைக்கிற மாதிரி பண்ணேன். 3 அடுக்கு முறை உங்களுக்கு சொன்ன பார்த்தியா, இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது ஆல்ரெடி மரம் ஒரு பக்கம், இது கீரை வகைகள், காய்கறி வகைகள் போட்டுக்கிறேன். இந்த மரம் வந்து வச்சு 16 மாதம் ஆகுது ஐயா. இந்த 16 மாதத்தில் காய் இல்லாமல் இருந்தது. இப்போ நான் எப்படி பப்பாளியில் காய் வர வச்சேனோ அதே மாதிரி இப்போ சப்போட்டாவிலே வர வச்சுக்கிறேன் ஐயா. இது இருக்குது பாருங்கள் ஒரு இது. இப்போ இந்த வந்து அடுத்த மாதம் நல்லா வரும் ஐயா. பனி வரும்போது காய் கொஞ்சம் நிறைய வரும். தை மாதம் போல் நிறைய காய் கிடச்சிடும் ஐயா. ஐயா வணக்கம். என் பேர் பூவேந்திரன். இயற்கை விவசாயம், காஞ்சிபுரம் மாவட்டம், வாலாஜாபாத் ஒன்றியம். ஐயா இப்போ வந்து நான் வந்து ஒரு லேண்டுக்கு ஒரு பாட்டி ஒரு 4 ஏக்கரா வச்சுருக்கிறாரு. அவருடைய இடத்துல வந்து எனக்கு இயற்கை விவசாயம் பண்ணி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி அவர் பண்ணிக்கு என்னை கூட்டின்னு வந்து என்னுடைய மண்ணை வந்து இயற்கை விவசாயமாக நல்ல மண்ணாக ஆர்கானிக்காக மாற்றி கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர் என்கிட்ட வந்து கேட்டார். சரி ஐயா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏக்கரில் வந்து எனக்கு முன்னோடியாக இருந்த விவசாயிங்க வந்து யார் மூலிமா அவர் வந்து மரப்பயிர் வச்சுருந்தார். அந்த மரப்பயிரை வந்து ஒரு ஏக்கரில் வச்சு அவங்களால சரியாக மெயின்டைன் பண்ண முடியல. அது பாதுகாக்க அது என்ன முறையில் அந்த மரத்தை வளர்க்கணும் அப்படின்ற விஷயம் தெரியல. ஒரு ஆர்வத்தில் ஈசா மூலியமோ யாரோ எப்படியோ ஒன்று செலவு பண்ணி மரத்துகள் நல்லா நட்டு வச்சார். நட்டது போனது எல்லாம் கரெக்டு. ஆனால் அவர் போட்ட விதம் சரியில்லை. நம்ம சூரியனை பார்த்து கிழக்கு மேற்கா பாத்தி போடலை. அவர் வடக்கு தெற்கா போட்டிருந்தார், ட்ரிப்போஸ் போட்டிருந்தார், தண்ணி போட்டிருந்தார். அவர் என்னை வந்து பார்த்த பிறகு யார் மூலிமா ஒருத்தர் வந்து என்னை பார்த்து கான்டாக்ட் பண்ணி நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன் அதை தெரிஞ்சு அவர் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணி எனக்கு பண்ணி கொடுங்கனாரு. சரி ஐயா நானும் பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு விவசாயம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அவருக்கு வந்து நான் சொன்னேன். அவங்க வந்து ஒரு கப்பலில் வந்து இன்ஜினியராக வேலை செய்கிறாரு. சென்னையில் வீடு. அவர் பேர் வந்து லோகேஷ். அவர் வந்து இந்த மாதிரி பப்பாளி இதெல்லாம் நட்டார். இதோடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கு வந்து 16 மாதம் ஆகுது. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இது வந்து 4 மாதத்தில் காய் காய்ச்சிருக்கணும். இது வந்து 4 மாதத்தில் காய்க்கு வந்து 10-12 மாதமாக வந்து இது காயே இல்லை. செடி வந்து 3 அடிக்கு இப்போ என்னோட ஹைட்டாக வளர்ந்துக்குது. நீங்கள் பார்க்குறீங்க, இது என்னோட கம்மியாக இருந்தது. நான் அது வந்து பார்க்கும்போது 5 மாதம் முன்னாடி பார்க்கும்போது என்னோட கம்மியாக இருந்தது. இதை வந்து சொன்னார். நான் வந்தவொடனே சொன்னேன், ஐயா இது ஆண் மரம், இது காய்க்காது, இதெல்லாம் எடுத்துகிட்டு நான் உனக்கு வேறு கன்று தரேன் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைண்ணா இது இருக்கட்டும், நீங்கள் வேறு கன்று கொடுங்கன்னு எடுத்துக்கலாம், இருக்கட்டும் பார்க்கலாம் அப்படின்னா. இல்லையா ஒரு பப்பாளி பொறுத்த வரைக்கும் 4 மாதம் 5 மாதத்தில் காய் வந்துடணும். அது வரலைன்னா ஆண் மரம் தான், இது காய் வரலை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னோம். இல்லைண்ணா இருக்கட்டும் அப்படின்னாரு. சரி நான் ஒரு முயற்சி பண்ணி இவங்க போட்ட டிசைனிங்கை மாற்றி கிழக்கு மேற்கா பாத்தி முதல்ல அமைச்சேன். நான் பண்ண வேலை ஃபஸ்ட்டு வேலையே வந்து கிழக்கு மேற்கா
வந்து பெட்டு போட்டேன். அந்த பெட்டு போட்டது வந்து பார்த்திங்கன்னா அடுக்குமுறையில் பயிர் வைக்கிற மாதிரி பண்ணேன். 3 அடுக்கு முறை 5 அடுக்கு முறை அப்படின்னு. இந்த பண்ணையில் வந்து 3 அடுக்கு முறை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு புது ஆளுக்கு சொல்லி கொடுத்தோன்னா புரிதல் கிடைக்காது அப்படின்றதுனால இந்த பண்ணையில் வந்து 3 அடுக்கு முறையை வந்து அந்த தோட்டத்துக்காரருக்கு வந்து நான் எப்படி சொல்லி தரணும் அப்படின்றதுக்காக நான் வந்து லாபம் பண்ணேன். அவங்க பார்த்தா ஒரே மரம் மட்டும் வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு அடுக்கு முறை மரம்னா ஒரே ஒரு லாபம் மட்டும். அந்த மரம் வந்து உங்களுக்கு பார்ப்பீங்க. இப்போ இந்த இது பப்பாளி, முழுநெல்லி, அதுக்கு போனீங்கன்னா கொய்யா, பலா அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. நான் வந்து இதை 5 வருஷம் 10 வருஷம் வருமானம் கூடிய அளவு தான் ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தார். இதை வந்து 6 மாதத்தில் என்ன வருமானம் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த பப்பாளிக்கு ஒரு முயற்சி முதல்ல எடுத்தேன். இதில் எடுத்த வெற்றி என்னன்னா, நான் வந்து இந்த பண்ணிக்கு 5 மாதம் ஆகுது. 5 மாதத்தில் இவ்வளோ காய் வந்து ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கிறேன். நீங்கள் இதை பார்ப்பீங்க. இதில் நிறைய காய் அறுத்துருக்கிறேன். இதில் காய் வந்து இப்போ அறுத்து இந்த தோட்டத்துக்காரர் கொடுத்துருக்கேன். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காரு. காய் வரல. இது 15 12 ஒரு 4 16 மாதம் ஆகுது. காய் வரல. காயே வரல. நான் இந்த பண்ணைக்குள்ளே காலை வைக்கும்போது இது 12 மாதம் வயசு. இதுக்கு 12 மாதம் காய் கிடையாது. ஒரு பூவும் கிடையாது, காயும் கிடையாது. என்னுடைய முயற்சியில் இது ஏன் காய் வரல, காய் வர வைக்கணும். நான் இயற்கை விவசாயம் நிறைய ட்ரைனிங் எடுத்து என்னுடைய மருந்து நான் தயார் பண்ணுறேன் சொந்தமாக. ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி ட்ரைனிங் போய்ட்டு ஒரு இதுவாக கண்டுபிடிக்கிறேன். 2 கிலோ 1 கிலோ போட்டு ஊறல் போட்டு பத்தியலை கரைசல், மீன் அமிலம், ஈயம் கரைசல், முட்டை கரைசல் அந்த மாதிரி விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு மரத்துக்கு ஒரு வெரைட்டி கொடுத்துருக்கேன் நான். இப்போ இதுக்கு ஒரு மருந்து கொடுத்துருப்பேன், அதுக்கு ஒரு மருந்து கொடுத்துருப்பேன். பூ எடுக்கிறதுக்குன்னு அந்த பூ எடுத்துக்கிற வரைச்சி என்னுடைய முயற்சியில் எடுத்து இது பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து இதில் ஏன் ஒரே ஒரு காய் இருக்குன்னா, இதில் தான் நிறைய ஓவர் டாக் பண்ணது. இதை டார்கெட் பண்ணும்போது நிறைய காய் வந்தது. மழையில் ஊந்து போச்சு. இந்த மழையில் ஊந்தோன்னா நான் மீட்டிங் 2 நாள் வெளியில் போயிட்டேன். இது வந்து ஃபுல்லாக கீஸ் ஆஞ்சோன்னா மறுபடியும் வந்து தூக்கி வச்சு மண் நினச்சேன். வெயிலில் காஞ்சி போச்சு. இது வரல. எல்லாமே ஒரே லெவலுக்கு உங்களுக்கு காய் வந்திருக்கும். இது எல்லாத்துலேயும் 4 காய் 3 காய் அறுத்துருக்கிறேன். நான் எல்லாமே 4 காய் 3 காய் அறுத்துருக்கிறேன். எல்லா காயுமே 1.25 கிலோ 1.5 கிலோ. ஆமாம், 1.25 கிலோ 1.5 கிலோ. இப்போ இதில் இந்த 3 அடுக்கு முறை உங்களுக்கு சொன்ன பார்த்தியா, இதில் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது ஆல்ரெடி மரம் ஒரு பக்கம், இது கீழே கீரை வகைகள், காய்கறி வகைகள் போட்டுக்கிறேன். கீரை, அரைக்கீரை, சிறுகீரை, அது போக வந்து வெண்டைக்காய், கொத்தரைக்காய், மக்காசோளம் இதில் போட்டிருக்கேன். இந்த ஒரு அடிக்கு இது அடிக்கு இவங்க ஆல்ரெடி இப்போ ஒரு 15 அடி டிஸ்டன்ஸ் வச்சுருக்கிறாங்க. இது காத்தோட்டத்துக்கு. இந்த இடத்த நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உளுந்து வச்சேன் போன பருவத்துக்கு. இது ஃபுல்லாகவே உளுந்து தான். இதில் இந்த உளுந்தை வந்து கைனி சத்துக்காக வரைச்சேன். இது ஆர்கானிக்காக மாற்றணும். அந்த கைனியை முதல்ல இது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஆர்கானிக்காக மாற்றணுன்ற ஒரு கான்செப்ட்டில் மக்காசோளமும் உளுந்து இதில் அதிகமாக போட்டுகிட்டே இருக்கிறேன் நான். இது போட்டவொடனே இந்த உளுந்தை நான் வீட்டுக்கு எடுக்கலை. நல்லா காய்ச்சிது, நல்லா விதை வந்தது. நான் எடுக்கலை. ஏன்னா எனக்கு இது கைனி சத்து வேணும். அதனால் வந்து மறுபடியும் மடக்கி ஓட்டின பிறகு அந்த ஒரு முறை ஓட்டின பிறகு அதுவே தான் மறுபடியும் அந்த விதை தான் இப்போ முளைச்சி வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இது 4 மாதத்துக்கு நான் உள்ளே வந்த உடனே மேட்டுப்பாத்தி கிழக்கு மேற்கா போட்டேன், மக்காசோளம் நட்டேன், கீரை வகைகள் நட்டேன், உளுந்து போட்டேன். அந்த இப்போ 4 மாதம் ஆயிடுச்சு இல்லையா, 4 மாதம் எனக்கு பப்பாளி வந்துடுச்சு. இந்த உளுந்து கைனி சத்தாகி மறுபடியும் ரீப்ளேஸ் பண்ணி வந்துடுச்சு. அந்த பருவத்தை நான் அறக்க முடியல மழையில். இதை எடுத்து நான் காய வைக்க முடியல. எனக்கு அந்த பொருள் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா, அதனால் அப்படியே போட்டு இது ஓட்டி எடுத்துட்டேன். 2வது வெட்டி வேறு. இது ஆமாம், இது வந்து வெட்டி வேறு. இந்த பண்ணைக்கு கொடுக்கணுன்றதுனால வெட்டி வேறு வச்சுருக்கேன். ஆல்ரெடி அவங்க மூவி நெல்லி வச்சுக்கிறாங்க. இன்னும் ஈல்டு வரல. இது சின்ன கன்று. இப்போ அதை வர வைப்பேன். இப்போ நான் வந்த பிறகு சப்போட்டா வர வச்சுருக்கேன். அதுவும் பாருங்கள். ஆமாம் ஐயா, அந்த நவதானியங்கள் பெரிய சத்து ஐயா. நவதானியங்கள்ன்றது இல்லை, சீசனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அந்த பருவத்தை மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா. நான் இன்றைக்கி ஏர் ஓட்டுறேன். இந்த 4 ஏக்கரா வந்து இவங்க நான் சொல்லிக் கொடுக்குறேன். என்னுடைய பண்ணை 2 ஏக்கரா வெளியில் இருக்குது. அது போக நிறைய இடத்துல மீட்டிங் போகிறேன், நிறைய விவசாயிகளை பார்க்க போகிறேன். என்னோடய டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. இப்போ நான் ஒரே ஆளுக்கு பார்த்துட்டு ஒரே பண்ண முடியல. நான் ஒரு 10 இடத்துல சொல்லிக் கொடுக்குறேன், ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நான் எல்லாரையுமே பார்க்கணும் இல்லையா. இப்போ இவருக்கு என்ன பண்ணணுமோ இது போய் காசு கொடுத்து வாங்காத அளவுக்கு என்கிட்ட விதை இருந்தது. அது வரைக்கும் நான் போட்டு விட்டேன். வேலை முடிட்டோம். அப்படி எதுவுமே வந்து வீண் செலவு பண்ணக்கூடாது இல்லையா. அதனால் இதோ அத்தி பண்ண வச்சுருக்கேன். அத்தி இல்லை அவங்களே வச்சது. இது இல்லை, அப்போ காய் வரல. ஏதோ 1 2. ஆமாம், இப்போ நான் வந்து இது எல்லாமே அந்த பருவ சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருந்துச்சு. இப்போ நான் வந்த பிறகு மெயின்டெனன்ஸ்னால இப்போ எல்லாமே நல்ல ஈல்டு வருது. ஐயா, மீன் அமிலத்தையும் ஈயம் கரைசலும் கொடுத்தோமா, அது வந்து பூக்கக்கூடிய தன்மை அதிகம் ஐயா. மீன் அமிலம் அந்த மீன் அமிலத்துக்கு வந்து செடியை வந்து ஆரோக்கியமாக வளரும், பருவத்துக்கு வரும் ஐயா. இப்போ எப்படி நம்ம பொட்டாசு போட்டால் நெல் கதிர் வருது, நல்லா வருதோ அந்த மாதிரி ஐயா மீன் அமிலன்றது. ஆமாம், காய்க்க வைக்கல ஐயா. அதே மாதிரி சின்ன செடிக்கு போட்டால் காய்க்காது ஐயா. ஒரு பருவத்துக்கு மேலே வரும்போது காய்க்கும் ஐயா. இத்தனை மாதத்தில் இந்த காய் காய்க்கணும்னா
அது ஈல்டு கொஞ்சம் அதிகமாகும். இப்போ நீயே நினச்சா இப்போ இது இந்த கண்ணை தந்து வைக்கிறோம் 3 மாத கன்று எனக்கு காய் வரணும் வராது ஐயா. 1 வருஷம் 2 வருஷம் அந்த பருவத்து நிலைமை, இது முதிர்ந்த நிலைமை, காய் காய்க்கிற வயசு இது, அதால் காய் காய்க்க முடியல. இந்த இடத்துல வந்து அதுக்கு மகரந்த சேர்த்துக்கு நடக்கலை, ரெண்டாவது சத்து இல்லை அப்படின்னும் போது நம்ம மீன் கொடுக்கும்போது கொஞ்சம் அதுக்கு பூக்கத்தன்மை அதிகமாகும் ஐயா. அப்போ காய் வந்துடும். கிடைக்கும் ஐயா. 3 அடுக்கு முறையில் வெண்டைக்காய் போட்டோம் போன பருவத்தில். இது வெண்டைக்காய் வந்து எனக்கு தேவை வந்து நல்லா அறுத்துட்டேன். இந்த வெண்டைக்காய் செடி நான் எல்லாமே அறுத்துட்டேன். இது இப்போ இந்த பருவத்துக்காக கத்திரிக்காய் நட்டுக்கிறேன். வெண்டைக்காய் அறுத்துட்டு கத்திரிக்காய் நட்டுக்கிறேன். 2 அடிக்கு ஒரு செடி நட்டுருக்கேன். எனக்கு இது உஜாலா கத்திரிக்காய், ப்ளூ கலரில் காய்க்கக்கூடியது. இது நல்லா ஈல்டு வரும். ஆல்ரெடி இதில் இருக்கிற விதைங்களை நான் இங்கே எடுத்து போடலை. எனக்கு இது மக்கும், விதை வந்து மக்காது, செடி மக்கும். இது பார்க்குறீங்க எல்லாமே வெண்டைக்காய் விதை தான். இதில் ஒரு 4 செடி விட்டு இதெல்லாம் களையை எடுத்துருவேன், இது களையை எடுத்துருவேன். எனக்கு இது வந்து 1 மரம் ஃபஸ்ட்டு, இது 2வது முறை இந்த கத்திரிக்காய், 3வது முறை கீரை மக்காசோளம். இது வந்து 3 அடுக்கு முறை. இதே தான் 5 அடுக்கு முறை, 11 அடுக்கு முறை. இதுதான் மெயின் தேவை. நம்ம சூரியனை காலையில் கிளம்புற பக்கம் இந்த பக்கம் ஐயா கிழக்கில் நம்ம கிழக்கு பார்த்த மாதிரி நிற்கிறேன். இந்த கிழக்கு, இது மேற்கு. அதனால் வந்து பெட்டு வந்து கிழக்கு மேற்காக போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா இதோட நயல் காலையில் இந்த பக்கம் இதோட மரத்து மேலே நயல் போடும், சாயந்தரமானால் இதோட நயல் இந்த மரத்து மேலே போடும். ஒன்றும் பாதிப்பு இருக்காது, நயல் அப்படியே இருக்கும். மற்ற இடத்துல வெயில் இருக்கும். இப்போ நம்ம வடக்கு தெற்கா போட்டோமா 24 ஹவர்ஸும் நயலாகவே இருக்கும். காலையில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்துக்கு நயலாக இருக்கும், சாயந்தரம் பார்த்தா இந்த மரத்துக்கு வெயிலே வராது. இப்படி வரும்போது காற்று ஓட்டம் வெயிலே ஒரு பக்கம் அதுங்களுக்கு கிடைக்கும். பண்ணணும் 2 கவாத் பண்ணுவேன். உள்ள சென்ற மரத்தை வந்து நம்ம கொடை மாதிரி ஒரு கொய்யா மரத்தை கவாத் பண்ணுறோன்னா கொடை மாதிரி வளைச்சி விட்டு கவாத் போட்டு சென்டரில் தலையை வெட்டிடுவேன். உள்ளே வெயில் வரணும். நம்ம மரத்துக்கு வெயில் ஆனால் பூச்சி தாக்குதல் கம்மியாகும், ஃபஸ்ட்டு விஷயம். 2வது பூச்சியோட கண்ட்ரோல் இருக்காது. சூரிய வெளிச்சம் வரும்போது மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும். அதனால் ஈல்டு நல்லா காய்ங்க வந்து பெருசாக வரும். காய்ங்க பெருசாக வரத்துக்கு இப்போ பூ வரதுக்காக நான் வந்து மீனாமல் அடிக்கிறேன். காய் வந்து நல்லா பெருசாக ஷைனிங்காக வரேன்னா எருக்கு கரைசல் போடுறேன். எருக்கு எண்ணெயை வெட்டி அதை கோமியத்தில் ஊற வச்சு அதோட கரைசல் போடுறேன். இதெல்லாமே நான் பண்ணையில் வச்சுருக்கேன். அதை நான் காமிக்கிறேன், உங்களுக்கு ஒரு பேரில் காமிக்கிறேன். இது வந்து 3 அடுக்கு முறையில் இந்த பண்ணையை வந்து மெயின்டைன் பண்ணுறேன். நான் 5 மாதம் பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து வருமானம்னு பார்த்தீங்கன்னா இன்னும் பெருசாக இல்லை. ஏன்னா இப்போ தான் இதை மாற்றிங்கிறேன். இது மரமான்றதுனால எனக்கு வருமானம் பெருசு இல்லை. ஆமாம், மாற்றிட்டு வந்துருக்கிறேன். இது ஒரு 2 வருஷம் என்னுடைய கண்ட்ரோல் இருந்துன்னு வச்சுக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக்காக ஆகிடுவேன். 2 வருஷம் இருந்தேன். நம்ம உடனே மாற்ற முடியாது. எவ்வளோ பொருள் காலங்காலமாக மருந்து போட்ட விஷயம். ஓரளவுக்கு 2 வருஷம் நான் இதே ஃபாலோ பண்ணேன்னா இது ஓரளவுக்கு மாறிடையா. சப்போட்டா பார்க்கலாம் வாங்க. ஐயா இது வந்து சப்போட்டா ஐயா. இந்த மரம் வந்து வச்சு 16 மாதம் ஆகுது ஐயா. இந்த 16 மாதத்தில் காய் இல்லாமல் இருந்தது. இப்போ நான் எப்படி பப்பாளியில் காய் வர வச்சேன்னா அதே மாதிரி இப்போ சப்போட்டாவிலே வர வச்சுக்கிறேன் ஐயா. இது இருக்குது பாருங்கள் ஒரு இது. இப்போ இந்த வந்து அடுத்த மாதம் நல்லா வரும் ஐயா. பனி வரும்போது காய் கொஞ்சம் நிறைய வரும். தை மாதம் போல் நிறைய காய் கிடச்சிடும் ஐயா. இப்போ இது நான் அடித்த மருந்துக்காக இது ஒன்று கொடுத்துக்குது ஐயா. பலன் இது அடித்தேன் ஓகே, நான் தயார் பண்ண மருந்து ஓகே அப்படின்ற ஒரு இதுக்காக வந்திருக்குது இது. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பூ எடுக்குது. இது இங்கெல்லாம் கொத்தா பூ எடுக்குது. இது இன்னும் வரத்துக்கு அடுத்த மாதம் இந்த மழை காலம் முடிஞ்சவொடனே பனியில் வந்து பூ நல்லா வந்துடும் ஐயா. ஒரு 2 கிலோ 3 கிலோ வந்துடும் ஐயா. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா. அவர் அந்த இன்ஜினியர் சந்தோஷப்படுறாரு. அவர் கப்பல் பண்ணுறாரு ஐயா. இப்போ வந்து நாளைக்கு வராரு ஐயா. அவர் இந்த பண்ணையை பார்க்குறதுக்கு 90 நாள் கழிச்சு டியூட்டிக்கு போயிட்டு இப்போ நாளைக்கு வராரு அவர். டெய்லியும் வீடியோ போடுறேன் அவருக்கு. நான் இங்கே பண்ணைக்கு வந்தவொடனே அவருக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ கொடுக்குறேன். அவரும் ஃபோனில் பார்த்துட்டு நான் இதில் பூச்சி இறங்கியிருக்குது, இதில் இந்த செடி இதுவாக இருக்குது அப்படின்னு எனக்கு அவர் அட்வைஸ் பண்ணுவார் அங்கே ஃபோனில் இருந்து. சரிங்க சார், நான் அதை பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவருக்கு சொல்கிற மாதிரி அவர் மனசுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுக்குறேன். முன்னோட இப்போ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. நீங்களும் அவர்கிட்டயே ஃபோன்லேயும் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அவர் நம்பர் தரேன். நான் என்னை பற்றி நான் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் தான் என்ன ஏதுன்றது தெரியும். ஓகே ஐயா, ரொம்ப நன்றிங்க. நன்றி ஐயா.